ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேவரெட்டில் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன், டொமேட்டோ பியூரி பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை, அதுக்கடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் மசாலாஸில் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் நம்ம சமைக்க போகிறோம். இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வர்றதுக்காக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மேலே புதினாவும் போட்டுட்டு இப்போ நல்லா கலரிடுங்க. இது பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பியூரியும் இதில் போட்டுட்டு, நான் தயிர் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ நீங்கள் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதில் நல்லா தயிர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ மசாலா போட்டு போகிறோம். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு தான் போட போகிறேன் நான். அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இதையும் கலரி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நல்லா ஒன்று போல் சேர்ந்து இந்த மாதிரி வரப்போ நம்ம ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருந்த ப்ரான் ரொம்ப நம்ம இது பண்ணவே கூடாது. ஓரளவு லைட்டாக பண்ணாலே போதும், அது ஈஸியாக குக் ஆகிடும். அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். பாஸ்தா பாருங்கள், இப்போ நம்ம இதில் போடலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக கலரி விடுங்க கீழேருந்து மேலே. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சுடு தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலரி விட்டுருங்க. நான் குக்கர் மூடிலாம் போடல, நான் ஓப்பனில் அப்படியே தான் வைக்க போகிறேன் குக் ஆகிறது. இப்போது கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்துட்டு எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, நான் சேர்த்துட்டேன். அப்புறம் மேலே பச்சை மிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி அகைன் நீங்கள் மேலே கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். தண்ணிலாம் அப்சார்ப் ஆகிட்டக்கப்புறம் நம்ம கரம் மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே புதினாவை ஆட் பண்ணிடலாம். இப்போது கீ சைடில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் அடி பிடிக்காமலாம் இருக்கிறதுக்கு கீ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உங்கள் டெலிஷியஸ் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.